ஏங்க நான் நல்லத்தங்காய் கதை சொல்கிறேன். நல்லத்தங்கான்னா அந்த காலத்து நல்லத்தங்காய் கதை இல்லை. ஏன்னா அவங்க கதை நமக்கு தெரியும். இந்த காலத்தில் 2025 உள்ள ஒரு நல்லத்தங்காய். ஏன் ஒரு நல்லத்தங்கான்னா பல்லாயிரக்கணக்கான நல்லத்தங்காய் கதைகள் இங்கே இருக்குது. அதில் ஒருத்தரோட கதையை மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு சிறிய ஊர், கிராமம் மாதிரி தான். அந்த ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 7 பசங்க. 7னா 5 பேர் ஆண்களும் 2 பெண்களும் இருந்தார். அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்துலேருந்தே எல்லா பேரையும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு வேலையோ பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் திருமணமும் செய்து கொடுத்துட்டாரு. 6 பேர் ஓரளவுக்கு வசதியானவங்களாகவும் ரொம்ப வசதியானவங்களும் இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு பெண் ஏழையாக போயிட்டா. அவளோட கணவர் ஏதோ கூலி வேலை செஞ்சு தான் அவங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவனும் நமக்கு தான் 5 6 அண்ணன் தம்பிங்க இருக்குது, அண்ணன் அக்கா தங்கச்சிங்களாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் போய் அப்பப்போ விசேஷத்துக்கெலாம் போய் வேலை செய்கிறது பிடிக்கிறது. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவளால் நல்லா வேலை செய்கிற முடிய வரைக்கும் இவளை பயன்படுத்திக்கிட்டாங்க. எல்லா வேலையும் அவங்க தேவைக்கான எல்லா வேலையும் வாங்கிட்டாங்க. ரொம்ப வசதி வந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவளை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேர் பணக்காரங்க வர இடத்துல இவன் இப்படி நின்று தொலைகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்கும் புரிஞ்சுது நம்மளை யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம கூட பிறந்தவங்க தானே அப்படின்ட்டு மனசில் எதுவுமே வச்சிக்காத எல்லார் வீட்டுக்கும் போகலாம். இது கொஞ்ச காலம் தான் ஆச்சு. அதில் ஒரு அண்ணன்னா கூப்பிடவே இல்லை, கூப்பிட மாட்டானா. அப்படியும் போனாலும் அவங்க எதுக்கு வந்த, இங்கே எங்கள் மானத்தை ஏன் வாங்குற அப்படின்னானா. இவங்க மானத்தை ஏழையாக இந்த பெண்ணு போனது இவங்க மானம் போகுதா? அப்புறம் அந்த பெண்ணு சரின்னு போகலையாம், அங்கே நிறுத்திக்கிட்டாலாம். யாருக்கும் அப்படி இப்படியே கூப்பிட்டாக்கா பணக்காரங்கெல்லாம் வாங்க வாங்கணும், உன்னை கூப்பிட்றது என்ன போகிறது என்ன எல்லாம் பண்ணுவாங்களாம். இவ போன வாயே பேச மாட்டாங்களாம். அப்படியே அந்தாண்ட திருப்பிக்கிட்டு போகிறது இந்தாண்ட திருப்பிக்கிட்டு போகிறது. அலையா வீட்டில் எத்தனை நாளைக்கு நுழைய முடியும்? இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அண்ணன் வீட்டில் பண்டிகை நல்லா நடந்துச்சான். பண்டிகைக்கு வருஷம் போவோமே சாமி கும்பிடுவோமே நினச்சிக்கிட்டு கூப்பிடலை. அவங்க வீட்டுக்கு போனாலும் நம்மளை திட்டுறாங்க, நாம் ஏன் போகணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அவங்க கூப்பிடலைன்னா என்ன, கோயில் சாமி பொதுவாக தான் இருக்குது, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனாலாம். கோயிலுக்கு போன உடனே எல்லாரும் சொந்தக்காரங்களோட இருக்கிறாங்களாம். எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்களா. இவ தனியாக அங்கே நிற்கிறமே, நமக்கு இத்தனை வீடு இருந்தும் ஒரு வீட்டில் கால் வைக்கிறதுக்கு நமக்கு இல்லாமல் போயிடுச்சே கடவுளேன்னு நினச்சிவிட்டு கண்ணு தண்ணி கொட்டு தான். பார்க்குறவங்களாம் ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கண்ணு அழுகைய மனசு தானே, மனசு பெண்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். மனத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனுக்கு போயிட்டாலாம். லைனில் போய் நிற்கக்குள்ளே கண்ணு தண்ணி வருதான். பார்க்குறீங்களா தப்பாக நினைப்பாங்கல்ல. அதனால் அவன் அப்பப்போ சாமி பாட்டெலாம் கேட்பாள்ல, அந்த சாமி பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாளாம். அப்படியே மெதுவாக பாட பாட அவள் அப்படியே கொஞ்சம் சத்தமாகவே பாட ஆரம்பிச்சிட்டா. இவள் சாமி பாட்டை பாடவும் பக்கத்தில் லைனில் வந்தவங்களாம் அந்த பாட்டு நல்லா இருக்குதுன்னுட்டு எல்லாரும் அப்படியே அமைதியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சாமி முன்னாடி இவள் லைன் போய் நின்ன உடனே இவ பாட்டுக்கு சாமி பாட்டை பார்க்குறாளாம். சாமி மேலேருந்து பூவு ஒன்றா விழுதான். எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டாங்களாம். ஐயோ என்னடா இவ்வளோ பக்தி இந்த அம்மாவுக்கு, பூ பற ஒவ்வொரு பூவாக விழுது, இந்த அம்மா பாட்டை கேட்டுட்டுன்னு அப்படியே மெய் மறந்து நின்னாங்களாம். அப்போ இந்த வெளியில் சொந்த பந்தம் இல்லை மற்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல, ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே பெருமையாக அப்படியே பணம் காசெல்லாம் அப்படியே சீன் போட்டுக்கிட்டு திரிஞ்சாங்கல்ல, அவங்கெல்லாம் வெளியில் அப்படியே போயிருக்கிறாங்க. இந்த உள்ளார நடக்கிறாங்க பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வச்சு காட்டுவாங்கள்ல, அது முன்னாடி அப்படி போய்கிட்டு இருக்குல்ல, ஒரு அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டபடி திட்டினாங்க. அந்த மாதிரி நகருமா, அங்கே பாரு சாமி மேலேருந்து பூவாக விழுது, அதை குறுக்க நந்தி மாதிரி நின்றுக்கிட்டு பார்க்குறியே அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க பாரு. அப்போ தான் மற்றதுங்களாம் திரும்பி பார்த்துச்சோம். அடோடே பார்த்தா இவங்களால் ஒதுக்கப்பட்ட தங்கச்சி பாட்டு பாட அங்கே சாமி மேலேருந்து பூ விழுவுது, எல்லாருமே பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு அப்போ கூட சந்தோஷப்படலை. இந்த பொறாமை பிடிச்சதுங்க, இந்த எருமை இங்கேயும் நம்ம மானத்தை வாங்குதே, யாராவது பார்த்தா நம்ம தங்கச்சின்னு சொல்லிவிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்பயும் தெரியாத மாதிரி அந்தாண்ட போயிடுச்சிங்களாம். அப்பயும் ஒரு ஆள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சிட்டானா. இதெல்லாம் ஜென்மங்கள் போகுது பாரு. சொந்த தங்கச்சை கூப்பிடலை, அது பாரு சாமியே அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஆதரவு தருது.
அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொன்னாலாம். அட உடுப்பா, இதெல்லாம் கலிகாலம், இப்படித்தான் இருக்கும். இவங்க பொழப்பு எத்தனை நாளைக்கு இருந்துட போகுது வா. அந்த அம்மாவுக்கு இதை விட கோடி கோடியாக காசு கொடுத்தாலும் பிடிச்சாலும் இப்படி ஒரு அருள் கிடைக்குமா? இவங்க வரியை கொடுக்குறாங்க, எதை கொடுக்குறாங்க, கெடா வெட்டுறாங்க, கோழி ஆக்குறாங்க, பொங்க வைக்கிறாங்க, மாவில் கிடக்குறாங்க. இவங்ககிட்ட வந்து சாமி பேச சொல்லு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுங்களுக்கு அப்படியே வெறியம் கண்டுக்காத மாதிரி போயிட்டு அப்படியே காசு எடுத்து எடுத்து செலவு பண்ணுறாங்களாம். இந்த அம்மா எதையும் சாமி கிட்ட இருந்துச்சு பார்த்துட்டு, அப்புறம் பூசாரி இந்த அம்மாவுக்கு மாவு, தேங்காய், பழம், பூவு எல்லாம் நிறைய கொடுத்தாராம். இந்த அம்மா எனக்கு இவ்வளோ வேணாங்க, எனக்கு எல்லாம் ஒரு 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 உருண்டை மாவு, ஒரு பூவு போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுவே போதும்னு மடியன்னு என் சாமிக்கிட்ட பிச்சை வாங்குற மாதிரி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டில் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னிச்சோம், இப்படிலாம் நடந்துச்சுன்னு. நீ அவங்களாம் இனிமேல் யாரையும் நினைக்காத, நமக்கு கடவுள் துணை இருக்கிறாரு, நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் உண்மையாக நேர்மையாக இருக்கிறோம். அவங்க நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த காலம் ஆதரிச்சது. இவங்க காசு பணம் நமக்கு எதுக்கு? அதனால் நீ இனிமேல் கவலைப்படாத, நான் உனக்கு வந்து வேணுங்கிறத சம்பாரித்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், சந்தோஷமாக இரு. இனிமேல் எந்த உறவுனும் அலையா வீட்டில் நுழையக்கூடாது. நீ உனக்காகத்தான் நான் இருக்கிறேன், நீ கண் கலங்கக்கூடாது. உனக்கு மாரியம்மாவே எல்லாம் உனக்கு உதவி செஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவுக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்ததாம்.